வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ½ அன் ஹவருக்குள்ள ஒரு எள்ளு பூரணம், ஒரு முந்திரி பருப்பு பூரணம், தேங்காய் பூரணம், மூணுமே சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாங்க. வெல்லம் ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கிட்டு இதை ஆரம்பிச்சோம்னா கரெக்டா 25 மினிட்ஸ்க்குள்ள எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. அடுத்தது கொழுக்கட்டை எப்படி செய்யறது, ஈஸியா சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம பச்சரிசி சாதம் செய்கிறோம் இல்லைங்களா, ரா ரைஸு, அது ஒரு கப்பில் எடுத்துக்கணுங்க. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2½ டம்ளர் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஊற வைக்கிறதே அந்த குவான்டிட்டி தண்ணியில் தான் ஊற வைக்கணும். இப்போ இதில் நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன். 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சப்புறம் நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணுங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. நம்ம அந்த அரிசியை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாண்லி போட்டு அதில் 1 ஸ்பூன் இருக்கிற அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அதில் ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இப்போ 1½ கப்பு தண்ணி இந்த அடுப்பில் ஊற்றி அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது கொதிக்கட்டுங்க. இந்த நேரத்தில் நம்ம மாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். தண்ணி நல்லா எண்ணெயோடு சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்ல மாவோடு சேர்ந்து கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச நல்லா நைஸாக அரைச்சிடலாம். மிக்சியில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றிடலாங்க. இப்போ ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த தண்ணி ஊற்றுற தண்ணி எல்லாமே நம்ம ஒரு கப்புக்கு 2½ கப்ஸ் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான். அதுக்கு எக்ஸஸாக ஊற்றினா மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிடும். அதனால் எக்ஸஸாக ஊற்றக்கூடாது. இது மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே மாவு கெட்டியாக போயிடுங்க. கெட்டியாக போன உடனே இறக்கிடாமல் அது கூடயே சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் கலக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இந்த கொழுக்கட்டை மாவு நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். பாருங்கள், 1 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே நல்லா கெட்டிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி தேய்ச்சி கலக்கணுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் மாவு. உங்களுக்கு கொழுக்கட்டை நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு பண்ணணுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு கலக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா வேகிறதுக்கு இது நல்லா கெட்டியாக வந்துருச்சு. தொட்டால் ஒன்றும் ஒட்டிக்கலை. ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் வேகிறதுக்கு விட்டோம்னா நல்லா சூப்பராக கொழுக்கட்டை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மார்னிங் செஞ்சோம்னா ஈவினிங் வரைக்கும் அந்த சாஃப்ட் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. 5 நிமிஷம் மூடி வச்சோடனே நம்மளோட கொழுக்கட்டை மாவு சூப்பராக சுவையாக வந்துருச்சுங்க. இப்படி பண்ணால் கூட கையில் ஒட்டாமல் இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாங்க. வேக வச்சோம் இல்லைங்களா மாவு, அதை இது மாதிரி குட்டி நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சிடணுங்க. பிசைஞ்சிட்டு இது மாதிரி குட்டியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இப்போ கையில் நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு பாருங்க. கையில் நல்லெண்ணெய் தொட்டுக்கலாங்க. தொட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு அழகா வரும். இப்படி பண்ண தெரியாதவங்க சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 பக்கமும் பேப்பர் போட்டு ப்ரெஸ் பண்ணி செய்யலாங்க. இப்படி பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்காக அழகாக இருக்கும்.
இது மாதிரி செஞ்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு 3 வகையான பூரணம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் பூரணம் வைக்க போகிறேங்க. தேங்காய் பூரணம் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, தேங்காய் பூரணம் வச்சு நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி அமுத்தி இதை இப்படி வச்சிடலாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து இன்னொரு வெரைட்டி பண்ணலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 3 வெரைட்டியாக வந்து இந்த பூரணங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய் வச்சுட்டோம். பாருங்க, இது மாதிரி சைடில் ஓரமாக லைட்டாக அழுத்திக்கிட்டே வந்தோம்னா, கையில் எண்ணெய் போட்டு இப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சூப்பராக வந்துருங்க. இப்போ வந்து முந்திரி பருப்பு பூரணம் இருக்கு இல்லைங்களா, நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த பூரணத்தை நம்ம வச்சிடலாம். பாருங்க, முந்திரி பருப்பு பூரணம் அதுவும் வச்சாச்சு நம்ம. இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம எள்ளு பூரணம் செய்ய போறோங்க. எள்ளு பூரணம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மாதிரி செஞ்சிடலாம். எல்லாம் நல்லா வறுத்துட்டு எவ்வளோ அளவு எள்ளோ அந்த அளவு வெல்லம் போட்டு வறுத்து நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, எள்ளு பூரணம் இப்போ நான் உள்ள வைக்கிறேன். வச்சுட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியாது இல்லைங்களா, அதனால இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து சின்னதாக ஒரு டெக்கரேஷன் இது மாதிரி பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆஸ் வெல் நம்மளுக்கு வந்து இது தேங்காயா எள்ளா இல்லை முந்திரியா அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரியுங்க. இது வந்து நான் முந்திரி பூரணத்தை கூட ஏன் வைக்கிறேன்னா, முந்திரி வந்து சுகர் போட்டிருக்கோம், எள்ளு வந்து வெல்லம் போட்டிருக்கோம். அதனால ரெண்டுக்கும் கலர் டிஃபரன்சியேஷன் தெரியும். அதனால இந்த முந்திரியும் எள்ளும் வந்து ஒட்டா வச்சுக்கலாங்க. அடுத்தது இன்னொரு பூரணம் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க. அது என்னன்னா பால்கோவா பூரணம். வீட்டில் வந்து பால்கோவா வந்து நம்ம பால் வந்து எப்போது சம்டைம்ஸ் மீந்து போச்சுன்னா, இல்லை ஒரு எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா ஒரு பாக்கெட் அப்படியே மீதி இருந்தது, பால் மீதி இருந்ததுன்னா அதை அடுப்பில் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக பால்கோவா ஆயிரும். இன்னொரு தடவை நான் வந்து பால்கோவா எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதுவும் பால்கோவாவும் பண்ணிடலாங்க. பாருங்கள், பால்கோவா பூரணம் இப்போ நான் வைக்கிறேன். அது வந்து இந்த நம்ம கொழுக்கட்டையில் வச்சோம்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, பால்கோவா பூரணம் வச்சு அதை வந்து இந்த தேங்காய் பூரணத்து கூட வைக்கலாம். ஏன்னா பால்கோவா ஒயிட்டு, தேங்காய் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக இருக்கிறதால நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியுங்க. இப்போ தேங்காய் பூரணம் பால்கோவா பூரணம் ரெண்டுமே வரிசையாக கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பிளேட்டில் வரிசையாக அடுக்கிட்டு குக்கரில் ஆவியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சோம்னா சூப்பரான சுவையான கொழுக்கட்டை நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும்.